ரேணுகா நீங்க நினைக்கிற மாதிரி ஆக்ரோஷமாலாம் நடந்துக்க மாட்டா. நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்க. யாரு? நான் தேவையில்லாம பயப்படுறேனா? கத்தி எடுத்துட்டு வந்து என் கழுத்துல சொருவி இருந்தா இப்படி சொல்ல மாட்டேன். என்னென்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. இந்தாங்க பிரசாதம். ஆ? என்னம்மா பிரசாதமா? குடுமா. அம்மா, தாயே, தாயே, என்ன கொஞ்ச நாள் உயிரோட காப்பாத்துமா. என்ன மாமா, கொஞ்ச நாள் போதுமா? ரேணுகாவுக்கு புத்தி தெளிகிற வரைக்கும் அவகிட்ட இருந்து என்ன காப்பாத்துன்னு வேண்டிக்கிட்டேன் மாப்ள. அண்ணே, இனிமே நீங்க பயப்பட வேண்டியதே இருக்காது. ஏமல்லி, என்ன அடிச்சு துரத்திடலான்னு கோயில வச்சே முடிவு பண்ணிட்டீங்களா? சும்மா இருங்கண்ணே, அதெல்லாம் இல்ல. கோவில்ல வச்சு பெரியம்மாவோட ஃப்ரெண்டு அந்த கற்பக அம்மாவை பார்த்தோம். ஓஹோ, அவங்களா? அவங்க மகளுக்கு நம்ம ரேணுகா அக்கா மாதிரியே கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாம போயிடுச்சான். அட பாவமே, என்ன குடும்பமா அது? ஆனா இப்ப பெருசா பிரச்சனை இல்லையா. ஒரு சித்தர்கிட்ட கூட்டிட்டு போனாங்களா, ஓரளவுக்கு சரியாயிட்டாங்களாம்.